நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியின் காரணமாக அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளில் சத்துணவு சமைக்க கூட தண்ணி இல்லாம கடும் சிரமத்தை மாணவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இது குறித்த இந்த செய்தி தொகுப்போட இன்றைய ரிப்போர்ட் 18 நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம ஊர் செய்திகளோட மீண்டும் நாளைய ரிப்போர்ட் 18 நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. பச்சை போர்வை போர்த்தியது போல காணப்படும் நீலகிரி மாவட்டம் 56% வனப்பரப்பை கொண்டது. பொய்த்துப்போன பருவமழை காரணமாக இங்குள்ள சொக்கநல்லி, சிறியூர், ஆனைக்கட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பழங்குடி கிராமங்களில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. வறட்சியின் காரணமாக நீர்நிலைகளும் வறண்டு போயுள்ளதால் மணற்கேணி தோண்டி தண்ணீர் எடுக்கும் நிலைக்கு இப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மசினகுடி அருகே வாழைத்தோட்டம், பொக்காபுரம், கார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 4 அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு 500க்கும் அதிகமான மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் குடிக்கவும் சத்துணவு சமைக்கவும் தேவையான தண்ணீரின்றி தவிப்பதாக குமுறுகின்றனர் பழங்குடி பள்ளி மாணவர்கள். இங்க ஊர்ல தண்ணி இல்லை, ஸ்கூல்லையும் தண்ணி இல்லை. ஸ்கூல்ல தண்ணி இல்லாம நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஊரில் ரொம்ப தண்ணி இல்லாதனால தண்ணி ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. ஸ்கூலில் இருக்கிற தண்ணியை தான் நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி குடிக்கிறதுக்கும் அவ்வளோக்கு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி இல்லாமல். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால தண்ணி பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஊர்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால எங்களுடைய தினசரி வேலையை செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலுக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி சப்ளை பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கான தண்ணீர் இல்லாததால் பழங்குடியினர் பள்ளிகளில் செயல்பட்டு வரும் தங்கும் விடுதிகளை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மாணவ மாணவிகளின் நலன் கருதி உடனடியாக நீலகிரி மாவட்ட உண்டு உறைவிட பள்ளிகளை ஆய்வு செய்து தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெயில் இப்போதே வாட்டி வதைக்க தொடங்கிவிட்ட நிலையில் அடுத்து வரப்போகும் மாதங்களில் தண்ணீர் பஞ்சம் உச்சத்தை எட்டக்கூடும். அரசு இப்போதே விழித்துக் கொண்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. இவர்களின் அன்றாட தேவைக்கே தண்ணீர் இல்லாமல் பெரும் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு மாணவ மாணவிகளுக்கான தண்ணீர் வசதியை செய்து தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.